இப்போ உங்களுக்கும் எஸ்பி வருண்குமார்கிட்ட ஒரு வார்த்தை பொருள் நடந்துகிட்டு இருக்குது. அது தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளாகவே இருக்குது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது தொடங்கினது தம்பி அவர் தான். அவர் இப்போ வருண் அவர்கள் தான். நான் போய் இதில் முற்றுப்புள்ளி வைக்கல. எனக்கு நிறைய வேலை. நான் ஒரு பக்கம் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் நீங்கள் கேட்குற கேள்விகள் நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒரு அலைபேசி எடுத்து அந்த அலைபேசிக்குள்ளே இருக்கிற குரல்களையெல்லாம் எடுத்து அதில் எப்பப்போ நாங்கள் பேசியிருப்போம். கட்சிக்குள்ளே எங்களுக்கு 1000 இருக்கும். அதை எடுத்து வெளியிடணுங்கிறது ஒரு அதிகாரிகள் வேலை இல்லை. அதை முழு பேச்சையும் நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் நிறைய பேசியிருப்போம். உங்களை திட்டிருக்கேன்னா அதுக்கு முன்னாடி பாராட்டியிருப்பேன், இல்லை முடிக்கும்போது பாராட்டுவேன். அதை வெட்டி ஒட்டி நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுதுல்ல. நீங்கள் வந்து பேசுகிறீங்க நான் திரள் நிதி திரட்சி பிச்சை எடுக்கிறது வந்ததில்லைன்னு. இந்த திரள் நிதி திரட்சியாக நான் வாங்குறேன்னா என்கிட்ட காசு இல்லை, மக்களுக்கு உழைக்க நான் மக்கள்கிட்ட வாங்குகிறேன். உங்களை மாதிரி நேர்காணல் கண்டு கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறது இல்லை. உங்களுக்கு தெரியும். தொடர் வண்டி திருட்டு ரயில் ஏறி வந்துட்டு இவ்வளோ பெரிய கோடி இத்தனை லட்சம் கோடிகளுக்கு அதிபதி ஆகிக்கிட்டு நீங்கள் திரள் நிதியை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் சின்ன வயசு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இதழ் நடத்துவதற்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நீங்கள் 10 ரூபா 5 ரூபா அப்படி வசூலிச்சிங்க. அதுக்கு பேரும் திரள் நிதி தான். அது க்ரௌடு ஃபண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. நாங்கள் அதை திரள் நிதின்னு தூய தமிழில் நான் சொல்கிறேன். எனக்கு இல்லை, நான் கேட்குறேன். என் மேலே நம்பிக்கை இருக்கிற மக்கள் கொடுக்குறாங்க. அதில் என்ன உங்களுக்கு கேள்வி? பிச்சை எடுத்து வந்த பதவியில் நான் உங்கள் வீட்டு வாசலில் என்ன முட்டி களை போட்டு கையேந்தி நின்னா இது தர்மம் பண்ணுங்க பிச்சை போடுங்கன்னு அதெல்லாம் இல்லை. அது ஒரு அதிகாரியின் வேலை இல்லை. முகநூலில் உட்காந்துக்கிட்டு பதிவு போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு அதை ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு இருக்கிறது அது வேலை இல்லை. அதை அவர் தான் முற்று வச்சுக்கணும். இதில் எனக்கு இது ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து அவரை பற்றி எழுதுவோம், அவங்க குடும்பத்தை பற்றி எழுதுறதுக்கோ கட்சி ஆரம்பிக்கலை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவர் வருவார், இவரை எதிர்த்து நம்ம பேசணும்னா கட்சி வச்சுருக்கோம். நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அப்படி பார்த்தா எண்ணற்ற காவலர்களுக்கும் சேர்த்து நாங்கள் தான் பேசுகிறோம். இன்றைக்கி ஒரு மகளிர் பெண் காவலர்களுக்கு கர்ப்பமாக இருக்கிற போது 1 ஆண்டு விடுமுறை விடணும், அது சம்பள இழப்பு இல்லாமைங்கிறத முத கொண்டு வந்தது நாங்கள் தான். காவல்துறைக்கு சுழற்சி முறையில் விடுமுறை விடணும்னு சொன்னது நாங்கள் தான். அது 8 மணி நேரம் ஆண் காவலருக்கு 6 மணி நேரம் பெண் காவலருக்கு பணி கொடுக்கணும். அது 10 ஃபோர்ஸ்னால் மறுபடி கூடுதலாக ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ் குற்ற தடுப்பு காவல்படை எடுக்கணும்னு கொடுத்துருக்கோம். அப்போ அது காவலர்களை பற்றி அதிகம் சிந்தித்து பேசுகிறது நாங்கள் தான். அது அவருக்கும் சேர்த்து தான். அவர் தேவையில்லாமல் அவங்க அவங்க புரோக்களை மகிழ்ச்சி அடைகிறதுக்கு நம்மளோட மோதுறாரு. அதில் எனக்கு ஒன்றும் இல்லை. அதை யார் ஆரம்பித்தாங்களோ அவங்க தான் முடிச்சுக்கணும். இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பொதுவாக குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் ரொம்ப மதிப்பு தருவீங்க, பொதுவாக தாய்மார்களுக்கு. ஆனால் அந்த டைலாக்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்கதாக இருக்குது. அவர்கிட்ட சொல்லுங்கள். என்னை பற்றி 13 ஆண்டுகளாக 14-15 ஆண்டுகளாக இந்த கட்சிகள், குறிப்பாக திராவிட கட்சிகள் எழுதியிருக்கிறத வேணால் அனுப்பி வைக்கிறேன், கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள். இவர் யாருக்கு ஆதரவாக வேலை செய்கிறாரோ அவங்கெல்லாம் என்னையே, எங்கள் அம்மாவை, என் மனைவி, என் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை, என் கட்சியில் இருக்கிற தங்கச்சியில், அக்காக்கள், அம்மாக்கள் எல்லாம் எவ்வளோ இழிவாக பேசியிருக்காங்கன்னு ஒரு தடவை படிங்க. என்னை விமர்சிக்கிறவங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறது இல்லை. என்னை விமர்சிக்கிறது உன் வேலை, உனக்கும் சேர்த்து உழைக்கிறது என் வேலை. என்னை விமர்சிக்கிறதுக்கு உனக்கு வந்து எப்படின்னா தேவை இருக்குது என்னை விமர்சிக்க. எனக்கு உன்னை விமர்சிக்க என்ன தேவையில்லையே. நான் உன்னை விமர்சிக்கக்கும் அந்த வேலையை செய்ய வந்தேன் இல்லையே. அதனால் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் இது பண்ணணும். நான் வெளியேறிட்டேன்றாரு, அப்புறம் ஏன் என்னை பிச்சைக்காரன்னு பிச்சை எடுத்து வந்த பதவி நேம் பண்ணணும்? அது அவசியமற்றது. இப்போ நான் இப்போ சகிச்சுக்கிறேன், இதை படிக்கிற எங்கள் அம்மா, என் பொண்டாட்டி, என் கூட பிறந்தவன், சொந்தக்காரன். உனக்கு சொந்தக்காரன் இருக்க மாதிரி தான் எனக்கும் சொந்தக்காரன் இருப்பான்ல. அப்போ என்னை நேசிக்கிற எல்லாரும் என் சொந்தக்காரன் தானே. அவனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். அதை அவ குடும்பத்தை பற்றி எழுதுனது என் கட்சிக்காரன்னு எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? எப்படி உறுதியாக சொல்ல? நான் சொல்கிறேன் இல்லைன்னு. நான் சொல்லலை, நான் சொல்கிறேன் இல்லைன்னு. இல்லைங்க, நீங்கள் தனி அரசாங்கம் நடத்துகிறீங்க. எங்கே குற்றம் நிகழ்ந்தாலும் நீங்கள் உங்கள் கஸ்டடிக்கு கொண்டு வர காரணம் என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்கள். விருதுநகரில் ஒரு தம்பி எழுதினார்ல, விருதுநகரில் காவல் நிலையம் இல்லை, அங்கே எஸ்பி இல்லை. இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்தால் கூட பர்டிகுலராக உங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை ஆரம்பித்தது யார்? பாட்டு துரைமுருகன் பாடினது விக்கிரவாண்டியில். அங்கே போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்களா இல்லையா? அங்கே நடவடிக்கை எடுக்க சொல்லணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கருணாநிதி மகன் பேசாமல் இருக்கும்போது பேரன் பேசாமல் இருக்குது. நீங்கள் யார்?
இதே பாடல் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பாடப்பட்டது. அன்னைக்கு ஐயா கருணாநிதி இருந்தார்ல, இதே ஐயா ஸ்டாலின் இருந்தார்ல, இதே இன்னைக்கு எங்களை எதிர்த்து பேசுகிற வாடகை வாய்கள்லாம் அன்னைக்கு இருந்துச்சுல்ல, காதும் வாய் இருந்துச்சுல்ல. அப்போ பேசாமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இந்த பாட்டை என்னமோ நாங்களே எழுதி நாங்களே மெட்டமைச்சு நேற்றுக்கு முத நாள் தான் பாடின மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி பேசிட்டுக்கிறீங்க. 25 வருஷமாக அது பாடப்படுது. அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது தேவையில்லாததுங்க. நீங்கள் உங்கள் காவல் இத்தனை ஐபிஎஸ் இருக்கும்போது, இவ்வளவு காவல்துறை அதிகாரி இருக்கும்போது, அவங்களோட எங்களுக்கு நட்பும் மதிப்பும் ஒரு அன்பான பரிமாற்றமும் இருக்கும்போது உங்களோட மட்டும் முரண்படுனா நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்து உங்கள் கஸ்டடியில் அடிப்பீங்க, நீங்கள் தான் குண்டாஸ் போடுவீங்க. அப்படின்னா நான் எப்படி பார்க்குறது? ஒரு கட்சியை வழி நடத்துகிற ஒரு ஆளாக எப்படி பார்க்குறது? எப்படி பார்க்குறது? நீங்கள் நேர்மையாக முறையாக நடந்துகிட்டு இருந்தால் எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நீங்களாக நினச்சிக்கிட்டு ஒரு கற்பனை இல்லை. முதல்ல எனக்கு யார்? உங்களை எதுக்க வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த அரசுக்கு ஆதரவாக வேலை செய்கிறீங்களோ அந்த அரசையே ஏற்று சண்டை போட்டு போராடிட்டு இருக்க வேணாம், கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க வேணாம். நீங்கள் அதில் எந்த ஓரத்தில் இருக்கீங்க? இல்லை எந்த பக்கத்தில் இருக்கிறீங்க? நீங்கள் புள்ளி கூட கிடையாது, கா கூட கிடையாது, கமா கூட கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் இதில் போய் பேசிட்டு இருக்கணும்? உங்களை நான் எதிர்க்கணும்? அது சொல்லுங்கள். அதெல்லாம் சும்மா அது அவர் விடுங்க, வேறு ஏதாவது பேசுவோம். இந்த வழக்கில் வந்து இது வரைக்கும் 51 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. 5 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5000 பேரை கூட சேருங்க, 5000 பேரை கூட சேருங்க. உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. இல்லை சின்ன 15 வயசு பையன் அதில் வந்து அந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கான்னு சொல்லி நீங்கள் செய்கிறீங்க. என் பிள்ளைகளுக்கு வந்து இதான் வேலைன்னு நினச்சிக்கிட்டீங்களா? அது உங்கள் வேலை. அரசு நீங்கள் ஆட்சியாளர்களை மயில் வைக்கணுமா? நீங்கள் வேறு வழி எந்த வழியிலையும் மயில் வச்சுக்கிறீங்க. எங்களை தொட்டு சீண்டித்தான்னு நினச்சா அது அப்போ நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் புதுசாக ஜெயிலுக்கு போகிறதோ, புதுசாக இது பண்ணுறதோ, வழக்கை எதிர்கொள்கிறதோ, நீதிமன்றத்தில் போய் நிற்கிறதோ உங்களுக்கு தெரியும். திருச்சியில் எனக்கு இல்லாத வழக்கு கிடையாது. நீங்கள் என்ன புதுசாக போட்டுற போகிறீங்க? 11 வயசு பையன் எழுதுகிறான், 15 வயசு பையன் எழுதுகிறான். நீங்கள் நல்லவங்க அதை கண்டித்து அப்படி திருத்தி அனுப்புறீங்க. அதை நாங்கள் நம்பிடணும். இப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தொடரும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே கேஸ் நீல பெரிய வாக்கியம் முற்றுப்புள்ளி வச்சு நிறுத்தணும். உங்களுக்கு வேணும்னா என்னோட மோதிக்கிட்டே இருங்க, வேணான்னா விட்டு போங்க. நான் இதுக்கு வந்து அப்படியே சமரசம் என் பரம்பரைக்கே கிடையாது. இந்த பயப்படுறது, இந்த சமரசம் செஞ்சுக்கிறது, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. ஆனால் நாங்கள் இந்த ஈனச்செயல் இழி செயலில் எழுதுறது பேசுகிறது என் பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க. இந்த பேட்டியை அவங்க கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, செய்ய மாட்டாங்க. செய்யணும்னு என்ன இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் அதை விரும்ப மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும்.